அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நீண்ட கால போருக்கு தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிட்டுள்ளார். நீண்டகால போருக்கு தயாராக உள்ளதாகவும் அடுத்த கட்ட தாக்குதல் எதிரிகளுக்கு வலி மிகுந்ததாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய தொழில்நுட்பத்துடன் புதிய ஆயுதங்கள் விரைவில் வருகின்றன. இந்த தொழில்நுட்பம் புதிய ஆயுதத்தை இதுவரை எந்த மோதலிலும் பயன்படுத்தவில்லை. இனி அந்த புதிய ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள், ராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் மேற்காசியாவில் நடந்து வரும் மோதலை நிறுத்தும்படி சீனா, இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை சாத்தியமற்றதாக ஆக்கும் ஒரு சூழலை உருவாக்க எல்லா சாத்தியம் வாய்ந்த விடயங்களையும் தாங்கள் மேற்கொள்வோம் என ரஷ்யா தற்போது தெரிவித்துள்ளது.